ஒரு சின்ன அழகிய ஊரில் கார்த்தி என்ற புத்திசாலி பையன் இருந்தான். பள்ளியில் படிப்பில் திறமைசாலி என்ற பெயர் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தேர்வுகளுக்கு கடைசி நேரத்தில் தான் படிப்பான். ஒரு நாள் வகுப்பாசிரியர் அறிவித்தார், அடுத்த வாரம் முக்கியமான தேர்வு உள்ளது, எல்லாரும் நன்றாக தயார் செய்யணும். அந்த வார்த்தைகள் எல்லா மாணவர்களையும் பயமுறுத்தின. ஆனால் கார்த்தியோ, நான் புத்திசாலிதானே, கடைசி நாளில் படிச்சா போதும் என்று நினைத்து அவன் பள்ளி விட்டு வீட்டிற்கு சென்றதும் விளையாட்டில் மூழ்கிவிட்டான். தேர்வுக்கு முந்தைய இரவு அவன் புத்தகத்தை திறந்தான். ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் புரியாத தகவல்கள், குழப்பமான உரைகள். இது என்ன, ஒன்றும் புரியவில்லை என்று அவன் தலையை பிடித்தான். தலைக்கேறிய பயம், மனதில் குழப்பம், ஒன்றும் படிக்க முடியவில்லை. மறுநாள் தேர்வு நடந்தது. கார்த்திக்கு பல கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை. அவன் மிகவும் வருத்தமடைந்தான். தேர்வு முடிந்து வீட்டிற்கு திரும்பினான். முகம் சோகமாக இருந்தது. அப்பா கேட்டார், என்ன கார்த்தி, ஏன் சோகமாக இருக்கிறாய்? கார்த்தி கண்ணீர் விட்டுக்கொண்டே சொன்னான், நான் சரியாக படிக்கல, கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் படிக்க முடியல, இப்ப தான் உண்மை புரிகிறது. அப்பா மெதுவாக சிரித்தார், மகனே, வெற்றிக்கு அவசரம் இல்லை, தினசரி சிறிய முயற்சிதான் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் படிச்சா தேர்வு நாளில் பயமே இருக்காது என்றார். அந்த வார்த்தைகள் கார்த்தியின் உள்ளத்தில் பதிந்துவிட்டன. அன்றிலிருந்து அவன் ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தான். தினமும் சிறிது நேரம் பாடங்களை படித்து கேள்விகளுக்கு தயார் செய்ய தொடங்கினான். அடுத்த தேர்வில் அவன் பெற்ற மதிப்பெண்கள் அனைவரையும் ஆச்சரியப்படச் செய்தன. வகுப்பு முதல் மாணவனாக உயர்ந்தான் கார்த்தி. பாடம், ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முயற்சி செய்தால் பெரிய சவால்களும் எளிதாகும். கடைசி நிமிடத்தில் அவசரப்படுவதை விட முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுவதே வெற்றியின் ரகசியம். ஒரு மரம் நன்றாக வளர அதற்கு தினசரி தண்ணீர் தேவை. உங்கள் கனவுகளும் அப்படித்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சாரா. நன்றி.